தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். முதல்வர் அவர்கள் இன்றைய தினம் கோவையில் தன்னுடைய அந்த சுற்றுப்பிரச்சாரத்தை மேற்கொண்டார். கோவையில் உரை நிகழ்த்தியிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதில் குறிப்பாக அவர் கோவை தெற்கில் புதிதாக களமிறக்கியிருக்கிற திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நற்சான்றிதழ் கொடுத்திருந்தாரு. திரு செந்தில் பாலாஜி அவர்களும் சிஎம் அவர்கள் பேசுவதற்கு முன்னாடி 10க்கு 10 திமுக நிச்சயம் வெல்லும் அப்படின்ற ஒரு கருத்தை ஆணித்தரமா தெரிவிச்சிருந்தாங்க. முதல்வர் அவர்களுடைய பேச்சு, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் முதல்வர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த வாக்குறுதி எப்படி பாக்குறீங்க? நேற்று இரவு கரூர், இன்று காலை ஈரோடு, இன்று இரவு இன்னைக்கு கோயம்புத்தூர் இப்போ முடிச்சிருக்கு. இது எல்லாமே கொங்கு மண்டலம் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு சிஎம். அது ஃபஸ்ட்டு பேஸ்லேயே கொங்கு மண்டலத்தை முடிச்சிட்டார், பிரச்சாரத்தை முடிச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். காரணம்னா நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் அதிமுக பாஜகவுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு ஒரு இமேஜ்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியாக தான் இந்தந்த நிகழ்ச்சிகளை வரிசையாக பண்ணார். நேற்று கரூரில் இருக்கும்போது ஏன் கோயம்புத்தூருக்கு செந்தில் பாலாஜியை நான் அனுப்பியிருக்கிறேன் அப்படிங்கிறத கோடிட்டு சொன்னார். கரூரில் ஏற்கனவே வெற்றிங்கிறது உரியாயிடுச்சு. ஸோ கோயம்புத்தூரில் இருக்க 10ஐயும் பார்க்கணுங்கிறதுக்காக நான் செந்தில் பாலாஜி நான் தான் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொன்னார். இன்றைக்கி அதே தான் கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு வரவேற்புரை இங்கேயும் செந்தில் பாலாஜி தான். கரூர்லேயும் அவர் தான், கோயம்புத்தூர்லேயும் அவர் தான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டல பொறுப்பாளர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் தான் வரவேற்பில் பேசும்போது நீங்கள் சொன்ன மாதிரி சிஎம்க்கு நமக்கு இந்த வெற்றி 10க்கு 10ங்கிற வெற்றியை கொண்டு போய் அவர் கையில் கரங்களில் நம்ம ஒப்படைக்கணும். காரணம் நம்ம கேட்டதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட நிதிகளை ஒதுக்கி 5000 கோடிக்கு மேலே நிதிகளை ஒதுக்கி பல்வேறு திட்டங்களை அடிப்படை திட்டங்கள் விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி பேசி முடித்தாருன்னு வச்சுங்களேன். சிஎம் ஆரம்பிக்கும் போதே சொன்னார், நான் இந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக சேர்ந்த மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தவர் வேட்பாளர் அறிமுகம் அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜியை அவர் ஒரு தூக்கி பேசினார். சொன்னதை செய்வார், கண்டிப்பாக மாற்றம் இல்லை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செந்தில் பாலாஜி செய்து காட்டி விடுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுக்கணும். நீங்கள் கடந்த காலங்களில் நடந்த இடி ரைடு, அதன் தொடர்ச்சி கைது, 18 மாத சிறை, இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன நடந்துச்சு, உள்ளார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது, பல விஷயங்கள் தெரியாது. உண்மையிலே அடிப்படையாக செந்தில் பாலாஜியை கைது செய்யுங்கிறது முழுக்க அந்த லஞ்ச புகாரின் அடிப்படையில் மட்டும்தானா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு மட்டுமா, வேறு யார் மேலேயே புகாரே இல்லையா? குறிப்பாக அதிமுக ஆட்சியில் இருந்த ஏகப்பட்ட புகார்களோடு இருக்கிறாங்க. பட் இடி அங்கெல்லாம் போகலை. ஏன் எஃப்ஐஆரே போடுறதுக்கு கூட இன்னும் பர்மிஷன் கொடுக்கல கவர்னர். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்கும்போது செந்தில் பாலாஜியை மட்டும் குறிவைத்து தாக்கி அவரை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தார்கள். ஜாமீனே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அவர் சிறையில் இருக்கும்போதே பாராளுமன்ற தேர்தல், அதையும் அந்த சூழ்நிலையிலும் கோவையை குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய ஜாம்பவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அண்ணாமலையை தட்டி தூக்குச்சு திமுக. அதன் ஃபுல் பிளான் செந்தில் பாலாஜி தான் வச்சுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காலகட்டத்தில் எந்த விதத்துலையும் கொஞ்சம் கூட அசராமல், ஏன்னா அவங்க அன்னைக்கு காலகட்டத்தில் அவங்கள செந்தில் பாலாஜியை அன்னைக்கு எதுக்காக அவர் கைது செய்தார்களுங்கிறது கிட்டத்தட்ட திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கும் சிஎம் ஃபேமிலிக்கும் தெரியும். என்ன குறி வைத்து எதுக்காக தூக்குறாங்க, என்ன கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுலாம் நல்லாவே தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி சிஎம்க்கு அவர் மேலே ரொம்ப ஒரு அபிர்விதமான ஒரு அன்பு. ஏன்னா வேறு யாராக இருந்தாலும் தடம் மாறி இருப்பார்கள், அதில் மாற்றமே இல்லை. செந்தில் பாலாஜிக்கு சோதனை வேறு யாருக்கு வந்திருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனையை திமுக எதிர்கொள்ளும், முதல்வர் குடும்பம் எதிர்கொண்டிருக்கும் அன்றைக்கு காலகட்டத்தில். பட் அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார் செந்தில் பாலாஜி. அதன் காரணமாக தான் இன்றைக்கி அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நேற்றைய கரூர் நிகழ்ச்சியிலையும் அவருக்கு தான் அப்ரிஷியேட் பண்ணி சிஎம் பேசியிருந்தார். இன்றைய
கோவை நிகழ்ச்சியிலயும் பார்த்தீங்கன்னா, பொதுக்கூட்டத்திலயும் அப்ரிஷியேட் பண்ணி, ஒண்ணு அவர் மேல ரொம்ப ஒரு பிரியம் அவருக்கு. அடுத்தடுத்த விஷயங்கள் அதே மாரி அரசியல் ரீதியாகவும் செந்தில் பாலாஜியுடைய செயல்பாடும் எல்லாத்துக்கும் பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கு. நீங்க கண்டிப்பா தான் சொல்லணும். இப்படி ஏன்னா, நீங்க கொங்கு மண்டலத்தில யாராவது குறி வச்சு ஒர்க் பண்ணா பிஜேபி கோவப்படும். பிஜேபி கோவப்படுதோ இல்லையோ, பிஜேபிக்கு ஸ்க்ரூ வைக்கிற மாரி ஏடிஎம்கேல உள்ள தலைவர்கள்லாம் போய் அங்க உட்காந்து அமித்ஷாவ பார்க்கறது, பிரதமர பார்க்கறது, கவர்னர் இருந்தார்ல, கவர்னர் ரவிய வச்சு ஏதாவது பண்றது. இந்த மாரியே தொடர்ந்து இருந்தது. யாருமே முக்கிய தலைவர்கள் யாருமே கொங்கு மண்டலத்தில வந்து அந்த பொறுப்பெடுக்கிறதுக்கே தயங்கும்போது, ஜெயில்லேருந்து வந்ததுக்கப்புறம் கூட செந்தில் பாலாஜி அத பத்தி கவலைப்படல. இப்ப கூட சொன்னாங்களே 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்களே ஏடிஎம்கேல. யார் யாரெல்லாம் உள்ள போறதுக்கு இருக்காங்க, ரெடியா இருக்காங்கங்கிற மாரிலாம் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. இவங்கலாம் தேர்தல் சமயத்தில் இவங்கலாம் உள்ள உள்ள இருப்பாங்க. இங்க இருக்க மாட்டாங்க. தேர்தல் பணிக்கு அவங்கலாம் இருக்க மாட்டாங்கங்கிற ஒரு மிரட்டல்லாம் கூட வந்ததுன்னு வச்சுக்கங்களேன். இதையெல்லாம் தாண்டி செந்தில் பாலாஜியுடைய ஒர்க் தான் இன்னைக்கு அவர வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டாந்துருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் மாற்றம் இல்ல. அதுல அவரு முதல்வருடைய இந்த புகழுக்கு தகுந்த நபர் தான் செந்தில் பாலாஜி. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. அவர் குடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸும் நியாயமானதுன்னு தான் இப்ப நிர்வாகிகள்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க அதுதான்னு வச்சுங்களேன். நீங்க சீனியர்ன்னு சொல்லிட்டு இருக்க பலரும் கூட கட்சிக்கு வேறு வகையில் துரோகம் செய்கிறார்கள்ங்கிற மாரி முதல்வருடைய வருத்தம் இன்னமும் இருக்கு. பட் இப்ப செந்தில் பாலாஜி குறுகிய காலத்துல தான் இருக்காரு, வந்திருந்தாரு. 6, 7 வருஷம் தான் ஆகுது திமுகவுக்கு வந்து. அவருக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்கன்னு இவங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் அவங்கலாம் வாயடிச்சு போயிட்டாங்க. உண்மதான். செந்தில் பாலாஜி குடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது நியாயமானதுங்கிறது தான். பட் இப்பயும் நம்புகிறாரு முதல்வர். கண்டிப்பா இந்த 10 தொகுதியில மினிமம் 5லேருந்து 7 வந்து கண்டிப்பா தூக்கிடுவாரு செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கு. முதல்வருக்கு இருக்கு. அதன் தொடர்ச்சி தான் இப்போ வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வரும். அததான் அவரோட இந்த பேச்சுல அவர் கூட்டிட்டு காட்டாரு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு அதே மாரி இன்று மதியம் கோவை வந்த முதல்வர் கிட்டத்தட்ட தொகுதிகள்லாம் எப்படி இருக்கு? என்ன மாரி விஷயங்கள் ஒர்க் பண்ண போறீங்க? எப்படி இருக்கு? அப்படிங்கிற மாரி உளவுத்துறை மற்றும் பென் டீம்ல எடுக்கப்பட்ட சர்வேக்கள்லாம் எடுத்து உட்கார்ந்து சிஎம் செந்தில் பாலாஜியோட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஓ! 35 தொகுதிகள்ல எப்படி இருக்கு? எது தொகுதிகள் வீக்கா இருக்கு? அப்படி வீக்கா இருக்க தொகுதிகள்ல என்ன பண்ண போறீங்க? அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 1 ஹவர் பேசியிருக்காரு. டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அது சம்பந்தமாவும் சில மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு பேசியிருக்காரு. அதான் அதனால நீங்க அதுல ஒரு சோர்வே கிடையாது. நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு. நாளைக்கு காலையில ரொட்டீன் சிஎம் கிளம்பிடுறாரு. முதற்கட்ட பிரச்சாரம் முடிந்துடுது. ஸோ அடுத்தது நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா, கரூர் அண்டு கோயம்புத்தூர் அப்படிங்கிற 2 பிரச்சாரத்தையும் செந்தில் பாலாஜி ஆரம்பிக்க போறார். அதனால நீங்க முதல்வருடைய முதற்கட்ட சுற்றுப்பயணம்ங்கிறது ஒரு சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கு. முதலமைச்சர் அவர்களுடைய இந்த பேச்சுல மற்ற மாவட்டத்தினுடைய, மற்ற மண்டலத்தினுடைய பொறுப்பாளர்கள், பொறுப்பு அமைச்சர்களை விடவும் இந்த கொங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களிடம் ஒரு அதீத ஒரு மரியாதையும், அதே போல இவருடைய ஃபீல்ட் ஒர்க் மரியாதை மற்றும் நம்பிக்கை வந்து வச்சிருக்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. ஏன்னா பேசும்போது அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் மற்ற அமைச்சர்களை விடவும் இவருக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து முதல்வரே கொடுக்கிறத பார்க்கிறோம். இப்போ அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்படி நீங்க பார்க்குறீங்க? இவருக்கு அப்போ அந்த கோவையில அப்போ 10ல குறைஞ்சது இந்த எவ்வளவு வந்தாலும் லாபம் தான் திமுகவுக்கு. ஏன்னா போன வாட்டி மொத்தமா மைனஸ். கண்டிப்பா. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. அப்போ முதல்வர் அவர்கள் வந்து நம்புறாரு. நிச்சயமா கோவையிலயும், மற்ற கொங்கு மண்டலத்திலயும் இந்த முறை கடந்த முறை ஒண்ணுமே இல்லாதது இந்த முறை நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் கிடைக்கும்னு நம்புறாரு. ஒண்ணும் இல்ல. சென்னை மண்டலம் எடுத்துட்டீங்கன்னா டிஎம்கே கோட்டை. பெரிய லெவல்ல கடந்த தேர்தலும் இருந்து இப்பயும் அதே ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏடிஎம்கே வீக்கா தான் இருக்கு அங்க. நீங்க அதே மாரி தென் மண்டலமும் அப்படிதான். வட மாவட்டங்களும் அப்படிதான். வட மண்டலமும். மேற்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, போன முறையும் நம்மளுக்கு கை குடுக்கல. இந்த முறை கை குடுக்கும்னு நம்புறாங்க. சரி, இந்த சூழ்நிலையில தான் நீங்க வந்து சிஎம் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. 1 வாரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள கோயம்புத்தூர் கொண்டு போறது சம்பந்தமா
1 வாரம் டிஸ்கஸ் பண்றாங்க. சரியா இருக்குமா? என்ன காரணம்னா, நீங்க கரூர்ல ஏற்கனவே கம்ஃபர்ட்டா இருக்காரு. சரி கரூர்லேருந்து அங்க நீங்க ஒர்க் பண்றப்போ, கரூர பத்தி கவலைப்பட வேணாம். நீங்க ஈஸியா ஒர்க் பண்ணலாம். பட் நீங்க கரூர விட்டுட்டு நீங்க கோயம்புத்தூர் புதுசா போகும்போது, நீங்க அங்கேயும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு, மீண்டும் இங்க இருக்கிற 35 தொகுதிகள், அது இல்லாம கரூர்ல ஒரு இன்னொரு ஒரு வேட்பாளர போட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யாருமே நினைச்சு பார்க்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, இல்ல, இல்ல நான் கரூர்லயே இருக்கேன். இருந்து பார்த்துக்கிறேன். எப்படியாவது பண்ணி குடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இல்ல, இல்ல நான் அங்க போறேன். நீங்க நீங்க அதான் சொல்றீங்கன்னா, நான் அங்க ஒர்க் பண்றேன். போய் இருந்து ஒர்க் பண்றேன். ஒண்ணும் மாற்றம் இல்ல. நீங்க சொல்றது தான் கரெக்ட்டா இருக்கும். நான் அங்க போனா தான் ஒரு ஒரு நம்பிக்கை வரும். கட்சிக்காரங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப கண்டிப்பா போலாம் அப்படின்னு எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க கேம். நீங்க அதனால தான் அந்த இம்பார்ட்டன்ஸுக்கான விஷயத்துக்கான ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். கைது, தொடர்ந்து 18 மாச சிறை. அதன் தொடர்ச்சியா வெளியே வந்தும் தொடர்ந்து இல்ல, இல்ல அமைச்சரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுல ஒரு செக்கு. அத பத்தி கவலைப்படாம தொடர்ந்து ஒரு நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய இந்த 5 வருஷ எபிசோட பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த விஷயங்கள். கிராஃப் மேல ஏறி இறங்கி, கீழ இறங்கி ஆனாலும், தொடர்ந்து அந்த ஒர்க்குங்கிறது தான் சிஎம் வந்து ரொம்ப ஆச்சரியம் அவருக்கு. மத்தவங்கலாம் சோர்ந்து போயிருவாங்கல்ல. இல்ல இல்ல தலைவரே நம்மளுக்கு சுத்தப்படாது. நம்ம ஏற்கனவே ஹெல்த் போயிடுச்சு. ஒரே வார்த்தை. பைபாஸ் பண்ணியிருக்காரு இதெல்லாம் தாண்டி அத பாருங்க. பைபாஸ் பண்ணியிருக்காரு. இல்ல தலைவரே நீங்க வேற யாராவது போட்டுங்க. நான் கரூர் நாளையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மத்தவங்கள ஒதுக்குவாங்க. கம்ஃபர்ட்டா இருப்பாரு. கரூர்ல வேற யாரும் கிடையாது. அவர் தான் அமைச்சர். திருப்பி 2026ல ஜெயிக்கும்போது அவருக்கு தொல்லலாம் மறந்துடுவாரு. எப்படி இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து 35 தொகுதிய பார்க்கணும்? அங்க 10ல எப்படியாவது நம்ம ஒரு 6, 7வது எடுக்கணுங்கிறத ரிஸ்க் யார் எடுப்பா? இன்னைக்கு காலகட்டத்தில அரசியல்ல. நீங்க சொல்லுங்க பார்ப்போம். யாரும் செய்ய மாட்டாங்க எல்லாமே இன்னைக்கு கம்ஃபர்ட்டா இருக்காங்க. யாரும் இந்த ரிஸ்க்லாம் எடுக்கல. நீங்க வேணா பாருங்க. நீங்க நல்லா பாருங்களேன். நீங்க யாராவது சொல்லுங்க. திமுகல யார் ரிஸ்க் எடுக்குறான்னு பாருங்க. திமுக அதனால தான் அவர் விரும்புறாரு. என்னை பொறுத்தவரை 2026க்கு அப்புறம் நீங்க மினிஸ்ட்ரிலயா இருக்கட்டும், கேபினெட்லயா இருக்கட்டும், கட்சியிலயும் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு கிடைக்கும். அதுலலாம் மாற்றம் இல்ல. கண்டிப்பா முதல்வர் நினைப்பாரு அத. அதனால ஓகே. நான் நினைக்கிறேன். மினிஸ்ட்ரிலயும் அவருக்கு ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன் அடுத்த கண்டிப்பா, ரெஜிம் கண்டிப்பா, நடந்துச்சுன்னா கண்டிப்பா இருக்கும். கிடைக்கும்ன்றீங்க. கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். கட்சியிலயும் நல்ல கட்சியிலயும் ஒரு பொறுப்பும் கிடைக்குன்ற பொறுப்பு மாரி சொல்றீங்க. குடுப்பாங்க. கண்டிப்பா. அதுல மாற்றமே இல்ல. காரணம் என்னன்னா, அந்த உழைப்பு தான். உழைப்பு முதல்ல. நம்பிக்கை அண்ட் உழைப்பு. அந்த 2 விஷயத்திலயும் தெளிவா இருக்காரு. முதல்வருடைய நம்பிக்கைய பெற்றிருக்காரு. அதுக்கு தகுந்தாப்புல ஒர்க் பண்றாரு. அவருக்கு ஒரு கம்ஃபர்ட்ட ஏற்படுத்தி குடுக்குது திமுக தலைமையும். அது நம்ம சொல்லணும். நீங்க நீ எடுக்கிற முடிவெல்லாம் எடுத்துக்கப்பா. நீ ஒர்க் பண்ணி குடு. ஜெயிச்சுட்டு வரணும். அதான் எனக்கு. அப்படிங்கிறத ம். சிஎம் உடைய ஒரே ஒரு அட்வைஸ்னா ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்றாங்க. அதுதான். அதனுடைய வெளிப்பாடு தான் நேற்று சிஎம் செந்தில் பாலாஜிய பத்தி கரூர்ல பேசுனதா இருக்கட்டும், இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பேசுனதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு சாராம்சமான விஷயங்கள் இதுதான். சார் இறுதியான ஒரே ஒரு விவகாரம். திரு சங்கர் ஜிவால் முன்னாள் டிஜிபியாக இருந்தவர். அவர் ரிட்டயர்ட் ஆனதுக்கு பிறகு ஒரு நிலையான, ஒரு உறுதியான ஒரு டிஜிபியை தமிழக அரசால் நியமிக்கப்பட முடியவில்லை என்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. அ ஒரு லீஸ்ட் ரேங்க்ல இருந்த ஒரு அதிகாரியை தான் பொறுப்பு டிஜிபி தான் குடுத்திருந்தாங்க. ஸோ ஆமாமா. அதுவும் இப்போ டிஜிபி ஒரு உறுதியான டிஜிபிய அவங்க நியமிக்கல. இப்போ ஆமாமா. கண்டிப்பா. தேர்தல் ஆணையம் நியமிச்சிருக்கு. சந்தீப் ராய் ரத்தோர் முன்னாள் சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனர. எப்படி பார்க்குறீங்க? இது அ எலக்ஷன் கமிஷன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு. பிஜேபியோட இன்னொரு ஆயுதமா தான் நான் பார்க்குறேன் இதுல. இதனால மாற்று கருத்து கிடையாது. அது எதையாவது வச்சு ஏதாவது திமுகவை ஏதாவது டார்ச்சர் என்ன சந்தீப் ராய் ரத்தோர் முழுக்க முழுக்க திமுக ஆதரவு அதிகாரியா தான் இருந்தவர். பட் இந்த முறை நீங்க பார்க்கும்போது, சென்னை கமிஷனரா இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய கொலைகள் நடக்குது. அது திமுகவுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துது. ஆம்ஸ்ட்ராங் கொலை. புரியுதுங்களா? அது சங்கடத்தை ஏற்படுத்துது. அதில கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டாங்களோங்கிற அடிப்படையில அடுத்தடுத்த விஷயங்கள்ல அவரு சந்தீப் ராயத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சின்ன ஒரு இடைவெளி வந்துருச்சு. அவ்வளோதான். அதன் தொடர்ச்சியான விஷயங்கள் தான் வச்சுக்கங்களேன். இது என்னை பொறுத்தவரை முதல்வர் இதை ஏற்கனவே அவர் எதிர்பார்த்திருக்கணும். எதிர்பார்த்திருப்பாரு தான் என்னோட எண்ணம்.
ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா சென்னை கமிஷனர், டிஜிபி இதெல்லாம் கண்டிப்பா மாத்துவாங்க. எதிர்பார்த்தது தான். ஏற்கனவே கவர்மெண்ட்ல அவங்களலாம் அப்பாயின்மெண்ட் வச்சிருந்தாங்க. ஸோ தூக்கிட்டு இதுவும் ஆண்டாண்டு காலமா ஆக்கிய ஒரு விஷயம் தான். நீங்க பேனல் அப்படிங்கிறதும், டிஜிபி விஷயங்களும் ஜெயலலிதா காலங்கள்லயும் நடந்திருக்கு. தனக்கு வேண்டியவரை டிஜிபி ஆக்கணும். தனக்கு வேண்டியவங்கள சென்னை கமிஷனரா வச்சுக்கணுங்கிறத ஒவ்வொரு ஆண்டு காலமும், ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் நடந்திருக்குது. புரியுதுங்களா? எடப்பாடி பழனிசாமி அத பத்தி பெருசா கவலைப்படாம இருந்திருக்கலாம். பட் நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள் எல்லாமே அந்த மாரிலாம் இருந்திருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, கவர்மெண்ட்டுக்கு சில விஷயங்கள்ல டிஜிபியுடைய உதவியும் தேவைப்படும். சென்னை கமிஷனும் தேவைப்படும். அப்ப நீங்க சம்மந்தமே இல்லாத ஒரு அதிகாரிய வைத்துக் கொண்டு சங்கடப்பட முடியாதுல்ல. இல்ல எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுத்திருக்கக்கூடிய முடிவ அதுதான் நான் நம்ம சொல்றேன். பாஜகவினுடைய சாயல் பூசி இல்ல, நம்ம அது இல்ல, ஒரு இல்ல. அரசியல் நான் கற்பிக்கணும். அரசியலா சொல்லல. அது ஒரு வகை திமுகவுக்கு அது ஒரு சங்கடத்தையும், அது அது அதன் மூலியமா அடுத்த கட்டத்துக்கு ஒரு டைட் பண்றது தான் நானு. நான் அரசியல் சாயம் பூசல. பட் வேறு விதமாக திமுகவுக்கு ஒரு நெருக்கடிய குடுக்கிறத நினைக்கலாம். புரியுதுங்களா? எனக்கு ஒரே ஒரு விஷயம். நீங்க அமைச்சர் நேரு மீதான ஊழல் புகார்கள் ம். தொடர்ந்து எஃப்ஐஆர் போட சொல்லிட்டே டிஜிபிக்கு இருக்கு. கடிதம் எழுதுனாங்க. 3 கடிதம் முறை வந்துகிட்டே எழுதுனாங்க. இருக்காங்க. வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப டிஜிபிய மாத்துறதன் அடிப்படையில அவருக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு அனுமதி குடுக்கலாம். ம். இந்த டிஜிபி பண்ணலாம்ல. ஸோ இந்த ஓகே. மாரி விஷயங்கள் தான் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தலாம்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அப்படித்தான் நான் இந்த விஷயத்தை பார்க்கிறேன். ஆமாமா. ம். இல்ல அந்த விவகாரத்தில் நீதிமன்றமே சொல்லிவிட்டது. ஏன் நீங்க இன்னும் வழக்கு பதிவு செய்யாம இருக்கிறீங்கன்னு சொல்லி கீழமை நீதிமன்றம் சென்னை அதுதான் உயர்நீதிமன்றமே அதுதான் 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 கவர்மெண்ட் தெளிவா சொல்லிடுச்சே. ம். நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம். எஃப்ஐஆர் ம். போடக்கூடிய முகாந்திரம் இருந்தால் கண்டிப்பா போடலாம். ம். அதற்கான ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கு. ம்ஹ்ம். தமிழக அரசும் அத சொல்லியிருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் நீங்க அரசியலாவே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, ஒரு சீனியர் மினிஸ்டர் அவரு. அவர் டெல்டா பொறுப்பு அவருக்கு குடுத்துருக்காங்க. அவருக்கு ஒரு 40 தொகுதி குடுத்துருக்காங்க. உடனே நீங்க டக்குனு எஃப்ஐஆர போட்டு அவங்களுக்கு ஒரு சங்கடத்த ஏற்படுத்தினா 40 தொகுதிகளுக்கான ஸோ நெறைய இதுல பிரச்சனைகள் இருக்கு இதுல. ஒரு சைடா பார்க்க முடியாது. எல்லாத்தையும் பறந்து பார்த்தா ஆகணும். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.